வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க. அதில் கோடி ரோட்ஸ் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக 3வது முறையாக வின் பண்ணியிருக்காரு, அதுவும் கண்டினியூவேராக. சரி, கோடி ரோட்ஸ் வெற்றி பெறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் இழந்ததை பற்றி பார்க்கலாம். ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வாய்க்கா சட்டை கொஞ்சம் பெருசாகவே போய்ட்டு இருந்தது. பார்த்த WWE பார்த்தீங்கன்னா WWEயோடைய ப்ரீமியம் ஸ்மாக்டவுன் ஈவெண்ட், அதாவது 2026 செகண்ட் ஸ்மாக்டவுன் வீக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டயர் WWE சாம்பியன் இருப்பார். ஆக்சுவலி ட்ரூ மேக்கின்டயர் WWE சாம்பியன் ஆனதை நமக்கு எந்த ஒரு கோணத்தில் WWE காட்டியிருப்பாங்க தெரியுமா? ஜேக்கப் ஃபாட்டு மூலிமா ட்ரூ சாம்பியன் ஆன மாதிரி. அதாவது கோவமடைஞ்ச ஜேக்கப் ஃபாட்டு தன்னை யார் அட்டாக் பண்ணன்னு தெரியாமல் ட்ரூ மேக்கின்டயரும் சரி கோடி ரோட்ஸையும் 2 பேரையுமே அட்டாக் பண்ணதுக்காக ஜேக்கப் ஃபாட்டு வந்திருப்பார். அப்போ நம்மளுடைய கோணம் ஜேக்கப் ஃபாட்டு டைட்டில் நோக்கி தான் வந்திருக்காரு. ஸோ ரெசல்மேனியாவில் இவரையும் சேர்த்து ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம அந்த ட்ரிபிள் த்ரெட்டை தனியாக வைப்போம். இப்போ ட்ரூ மேக்கின்டயர் WWE சாம்பியன் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டுனால தானே கோடி ரோட்ஸ் டைட்டில் இழந்தார். ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டயர் குறுக்கால வந்து இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது அவர் கோடி ரோட்ஸை மட்டும் அட்டாக் பண்ணல, ஜேக்கப் ஃபாட்டையும் அட்டாக் பண்ணியிருப்பார், கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பார். இதை பார்த்தவங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு ரூமர் கிடச்சிது, நியூஸ் கிடச்சிது, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக WWE பற்றின ரெசல்மேனியாக்காக கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு, ட்ரூ மேக்கின்டயர் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஸ்டோரியில் கொண்டு போகிறாங்க. ஸோ ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கோணமாகவே இருந்தது. ஸோ அதுதான் நியூஸாகவும் போய்ட்டு இருந்தது. ஜேக்கப் ஃபாட்டு, ட்ரூ மேக்கின்டயர், ஜேக்கப் ஃபாட்டு இவங்க 3 பேருக்குள்ளே தான் ஸ்டோரி முழுக்க போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோடி எப்படியாவது இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்தார். அதில் ஒன்று தான் ராயல் ரம்பிள். ராயல் ரம்பிள் எப்படியாவது வெற்றி பெற்றோன்னா நமக்கு WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ரெசல்மேனியாவில் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்காக முயற்சி பண்ணார். ஆனால் ட்ரூ மேக்கின்டயர் அதை தடுத்து நிறுத்ததுக்காக வந்தார். ட்ரூ மேக்கின்டயர் பார்த்திங்கன்னா முழுக்க ஜேக்கப் ஃபாட்டையும் கோடி ரோட்ஸையும் எங்கே பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ட்ரூ மேக்கின்டயர் தான். அவர் தான் கோடி ரோட்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பார். மற்றபடி ரிங்கில் இருக்கிற யாருமே எலிமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ராயல் ரம்பிளில் பங்கேற்காத இவர் எலிமினேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகும்போது கூட கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். அதையும் தாண்டி எலிமினேஷன் சேம்பருக்கு போனதுக்கப்புறமா அங்கேயும் அட்டாக் பண்ணி அவர் எலிமினேட் பண்ணியிருப்பார். இதை பார்த்து கடுப்பான ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் உங்களுக்குள்ளே இருக்கிற டாம் அண்ட் ஜெர்ரி போராட்டம்லாம் முடியட்டு இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு ஒரு மேட்ச் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அதன் மூலியமாக இவங்க 2 பேருக்குள்ளே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஸோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்ன? அண்ட் கைஸ், இந்த கேப்பில் நம்ம ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சாம்பரையும் வின் பண்ணியிருப்பார். ஸோ எலிமினேஷன் சாம்பரை இவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போது ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், ட்ரூக்குள்ளே ஒரு ஃபேட்டல் 4-வே ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நடத்துவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஏன் இன்னும் சில பேருக்கு இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறமா அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா WWE பார்த்தீங்கன்னா இந்த பகையை 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதாவது ஒன்னாட்டு நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ ஃபோட்டோவில் 4 பேர், இதை 2 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த டைட்டிலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு WWE பார்த்தீங்கன்னா ட்ரூக்கும் ராண்டி ஆர்டனுக்கு தான் ரெசல்மேனியாவில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ராண்டி எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் ஜேக்கப் ஃபாட்டு வருவார், கோடி ரோட்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும். நம்ம கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டயரை வீழ்த்ததுக்கு ஹெல்ப் பண்ணது ஜேக்கப் ஃபாட்டு. சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது, நேரமே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஜேக்கப் ஃபாட்டு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கோடிக்கும் இருந்த பார்க்கையே தன்னுடைய டைட்டில் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜேக்கப் ஃபாட்டு தான். ஆனால் கோடி ரோட்ஸ் மீண்டும் WWE சாம்பியன் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தது, அது வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்ததே ஜேக்கப் ஃபாட்டு தான். எஸ், இன்றைக்கி ஜேக்கப் ஃபாட்டு இல்லைனா கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கு முழுக்க துணையாக இருந்துட்டார். ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான அந்த பேண்டிங்கே முடிஞ்சிருச்சு. என்னால் தோற்ற என்னால் ஜெயிச்சேன், நீ 3வது தடவை WWE சாம்பியன் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை இந்த ஸ்டோர் லைனில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்காக இனி ஜேக்கப் ஃபாட்டுக்கும்
ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு மேட்ச் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க வேண்டிய அந்த மேட்ச்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஜேக்கப் ஹார்ட்டு அட்டாக் பண்ணியிருப்பாது. இது வரைக்கும் யாரும் தெரியாமல் இருந்திருக்கும். இனி உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி லைனில் அந்த ஃபுட்டேஜெல்லாம் காட்டி ட்ரூ தான் ஒன்று அட்டாக் பண்ணா அப்படிங்கிறத ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி ரஸ்ஸல்மேனியாவில் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE நடத்தலாம். அதுக்காக தான் இப்போ முழுக்க WWE பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, இவங்க 2 பேரும் போக மாட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்குது ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸுக்கும் ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்கணும், அதுவும் சாம்பியன்ஷிப்பாக நடக்கணும், அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிறது, அதாவது எத்தனை சாமி அப்படின்னு ஒரு பாட்டில் அந்த மாதிரி பல வருடமாகவே பார்த்தீங்கன்னா இதை ரசிகர் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தன் தட்டி செஞ்சிருவான். ஆனால் இந்த வருஷம் தட்டி செல்ல முடியாமல் ஃபைனலி ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை ஆகி அவர் தான் ரஸ்ஸல்மேனியாவில் மோத போகிறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபேட்டல் 4-வே அப்படிங்கிற கால்குலேஷனே கிடையாது. இனி ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச், ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச். WWE பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலாகவே போஸ்டர் மூலியமாக சொல்லவும் செஞ்சுட்டாங்க. ட்ரூ வெர்சஸ் ராண்டி ஆர்டன் டே 1 ஆஃப் த ரசல்மேனியா. அதாவது இந்த மேட்ச் வந்து ரசல்மேனியாவுடைய டே 1 நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கிற குழப்பம்னா இந்த மேட்ச் வந்து எப்படி கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸ் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர், ராண்டி ஆர்டனும் பேபி ஃபேஸ் ரெஸ்லர்ஸ். 2 பேருமே நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு நல்லவனாகவே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹீல் கேரக்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்களையும் பேஸு, இதுலேயும் ஃபேஸு, 2 டைட்டிலுக்கான ஸ்டோரியும் ஒரே மாதிரி கொண்டு போகாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத ரசிகர்களுடைய பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் WWE வந்து ராண்டிக்கும் கோடிக்கும் ரசல்மேனியாலேயே ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பிளானை வச்சுருப்பாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2ல் ஒருத்தர் வந்து ஹீல் கேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ராண்டி ஆர்டனை பார்க்கலாம். ஒரு ஹீல் கேரக்டருக்கு ஆஸ்துமான கேரக்டர்னு அவர் தான், அதாவது வில்லனா இவன்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். WWE எனக்கு தெரிஞ்சு ராண்டிக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரசல்மேனியா மேட்ச் வைக்கிறது காரணம் ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மேபி இதில் நம்ம ராண்டி ஆர்டன் வில்லாதி வில்லன் ஆகலாம். ஒன்று, இந்த ஸ்டோரி லைன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இனி வரும் காலங்களில் ராண்டி ஆர்டன் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணலாம். அல்லது ரசல்மேனியா டைமில் கோடி ரோட்ஸ் எப்படியாவது முயற்சி பண்ணலான்னு நினைக்கும் போது லோ ப்ளோ போட்டு பன்கீக்கை ராண்டி ஆர்டன் ரொம்பவே ஆபத்தான மூவ், அந்த பன்கீக்கை போட்டு கோடி ரோட்ஸோடைய கதையை முடித்து அதுக்கப்புறமா அவர் WWE சாம்பியன் ஆகலாம். இப்படி ஆகும் பட்சத்தில் பழைய வில்லாதி வில்லன் ராண்டி ஆர்டனை நம்ம பார்ப்போம். எஸ், ராண்டி ஆர்டனுக்கு ஆஸ்துமான அந்த வில்லாதி வில்லன் கேரக்டர் மீண்டும் வரும். அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாப்புலர் ஆகும். அதன் மூலிமா ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆவார். அல்லது கோடி ரோட்ஸ் மீண்டும் சாம்பியனாகவே இருக்கணும்ப்பா அப்படிங்கிற பட்சத்தில் ராண்டி ஆர்டனை விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ராண்டி ஆர்டனுடைய ஹீல் டர்ன் தான் எதிர்பார்க்குறோம். WWE பார்த்தீங்கன்னா திடீர்னு கோடி ரோட்ஸை ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வைக்கலாம். எஸ், கோடி ரோட்ஸ் வில்லாதி வில்லனாக மாறலாம். லாஸ்ட் இயர் கோடி ரோட்ஸ்க்காக தான் ஜான்ஸ்னாவே ஹீல் கேரக்டர் மாறினாரு. அந்த வகையில் கோடி ரோட்ஸ்க்காக ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் மாறுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ராண்டி ஆர்டன் பொதுவாகவே வில்லத்தனை கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டர்னுக்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் ஹீல் கேரக்டர் பண்ணலை. அப்படிப்பட்ட ஹீல் கேரக்டரை ராண்டி ஆர்டனுக்கு எதிராக ரசல்மேனியாவில் பண்ணலாம். அதை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கலாம். அதை கூட பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதுக்காக தான் WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பற்றி மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் ஒரு ஹீல் டர்ன் ஆக போகிறாங்க. அது ரசல்மேனியாவாக இருக்கலாம் அல்லது ரசல்மேனியாவுக்கு முன்னாடி இருக்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் யார் ஹீல் கேரக்டர்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.